என்ன மச்சான் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டு போல? சரி காண்டாகாத மச்சான். அம்மா சொல்றதும் கரெக்ட் தானடா. எவ்வளோ நாளைக்கு தான் நீ இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு லைஃப் வேணும்டா. ஏன்டா யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க? டேய், என்ன நாளைக்கும் உன்னை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்களா? ஃபஸ்ட்டு போய் பாரு, பேசு. சொல்ல முடியாது மச்சான், உனக்கே கூட அந்த பொண்ணை பிடிச்சிடலாம்ல. ஏய் நிலா, வினோத், நீ எப்படி இங்க? என்னால நம்பவே முடியல தெரியுமா? அது சரி, நீ எப்படி இருக்க? மேடம், காரை ஷெட்டில் வச்சு தான் மேடம் பார்க்கணும். ஒரு மேஜர் ப்ராப்ளம். பக்கத்தில் மெக்கானிக் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. வண்டி ரெடியாக லேட் ஆகிடும் மேடம். சாரி மேடம். அது பரவாயில்லண்ணா, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சு? ஆக்சுவலாக ஒரு மீட்டிங்காக பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு இருந்தேன். சடனாக என்னோட காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. கேபும் கிடைக்கல, ஆல்ரெடி லேட்டு வேற ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நானும் பாண்டிச்சேரிக்கு தான் போகிறேன். உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணவா? ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு எதுக்கு சிரமம்? நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு வேற சொல்கிற. கேப் ஏதாவது கிடைக்குமான்னு தெரியல. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சடனாக நீ முன்னாடி வந்து நிற்பேன்னு. நம்ம லாஸ்ட்டாக மீட் பண்ணி ஒரு 5 years இருக்கும்ல? நீ ஆளே மாறிட்ட. ஆமாம், என்ன எப்படி நீ கண்டுபிடிச்ச? நான் வேற மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். சிரிக்காத, பதில் சொல்லு. ஒரு சின்ன கட் ஃபீல் தான், தாண்டி போகணும்னு தோணல. அதான் உன்கிட்ட வந்தேன். சப்போஸ் அது நான் இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா? என்ன, உனக்கு பதிலாக அந்த பொண்ணு இங்கே உட்காந்துருப்பா. ரொம்ப ஆசைப்படாதீங்க சார். நீ மாறவே நிலா. நான் உன்னை காலேஜ் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி அப்படியே தான் இருக்க. அந்த நிலாவை நான் தொலைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? பேசு. இல்லை, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இது நம்ம கௌதமா? ம். அப்போ அட்டென்ட் பண்ணு. சொல்றா. டேய், ஏன்டா காலை கட் பண்ணுற? தெரியாமல் கட் ஆயிடுச்சுடா. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஃபஸ்ட்டு போய் பாரு, பேசு, அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சரி சரிடா. ஓகே, நான் கூப்பிட்றேன். ஓகேவா? ஹாய் கௌதம். யாரா கான் காலில் இருக்கா? கான் கால் இல்லை, வினோத் பக்கத்துலேயே. பக்கத்துலையா? டேய், யாரா அவங்க? கௌதம், நான் நிலா பேசுகிறேன். நிலா, நீ எப்படி அங்க? ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? ஆக்சிடென்டலாக வர வழியில் வினோத்தை பார்த்தேன். என்னோட கார் ரிப்பேர். அவன் தான் என்னை ட்ராப் பண்ணுறான். டேய், நீ அப்போ பொண்ணு பார்க்க போலியா?
போச்சுடா உளறிட்டான். ஆனா சரியான சாடிஸ்டா நீ. உனக்கு யாரை பத்தியும் கவலை இல்லைல்ல? நீ நினைச்சதான் பண்ணுவ. டேய் ஒரு நிமிஷம் இருடா. கௌதம் எனக்கு புரியல. சாரு கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம். இப்படியே இருந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் ஒரு பொண்ணை பார்க்க அரேஞ்ச் பண்ணும். நடுவில் நீ பண்ணிட்ட. எல்லாருக்கும் லைஃப் பிடிச்சவங்களோட அமையறதுலையே. ஆனால் வாடாமையா இருக்காங்க எல்லாரும் மூணாய் போல. நம்ம உலகத்துல இவர் மட்டும் தான் உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி ஓடி பூச்சி நிற்கிறாரு. நிலா இன்னைக்குன்னு பார்த்தா நீ இவனை பார்க்கணும். டேய் இருடா நான் கூப்பிட்றேன்டா. நிலா சாரி நிலா, அவன் தேவையில்லாமல் எதோ பேசிட்டான். ஹலோ, அப்போ லேட் ஆகுமா? ஃபைன், I'll be there by 7:30. தேங்க்யூ. ஒர்க் கேன்சல் ஆயிடுச்சா? இல்லை, ஒரு 2 hours போஸ்ட்போண்ட் ஆயிருக்கு. அப்போது பொறுமையாக போகலாமா? எங்கே போயிட்டு வர? சும்மா பக்கத்தில் கடைக்கு. உட்கார். நீ இன்னும் எதையுமே மறக்கல போல. இல்லை, பிளாக் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கியே. நான் எதையும் மறக்கல. ஆனால் என்ன, நான் இப்போது காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்லை. வேற ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? சேச்சா பரவாயில்ல, ஒரு நாள் தானே. நீ ஏன் வினோத் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற? தெரியல நிலா, பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இப்படி சொல்கிற? உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ல. பாரு, இப்போவே தலை ஃபுல்லாக வெள்ள முடியா இருக்கு. பதில் சொல்லு. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, என்ன சொல்கிறேன்? இங்க பாரு, இங்க பாருன்னு சொன்னேன். ஆனா ப்ளீஸ் இதெல்லாம் என்னால மட்டும்னு சொல்லிடாத. நிலா, சப்போஸ் இந்த மூமெண்ட் நடக்காமல் நான் உன்னை தாண்டி போயிருந்தேன்னா இன்னும் என் லைஃப்பில் எவ்வளோ நாள் இந்த குற்றவுணர்ச்சியோடு இருந்திருப்பேன்னு தெரியல. எப்போவுமே என்னை விட என் மேலே நீ தான் அதிக நம்பிக்கை வச்சுருப்ப. அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்கிட்டேன்ல. என் லைஃப்பில் ஏதாவது ஒன்று மாற்றி அமைக்க முடியும்னா நான் அந்த ஒரு நாளை மாற்றுவேன். எனக்கு தெரியும் அன்றைக்கி நான் வராமல் போனதுனால நீ எவ்வளோ உடஞ்சி போயிருப்பேன்னு. அன்றைக்கி என் ஃபேமிலியை தாண்டி என்னால் யோசிக்க முடியல. செல்ஃபிஷாக முடிவு எடுத்துட்டேன். பட் ஐ ரெக்ரெட். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நம்மளை ரொம்ப நம்புகிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற வழி ரொம்ப பெருசு. அதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். நீ மட்டும்தான் இல்லை, உன் இடத்துல யாரையும் யோசிக்க முடியல. நான் இந்த தப்பாக பேசியிருந்தா சாரி. அந்த நாளை கடந்து போயாச்சு வினோத்.
இன்னும் அதை பற்றி யோசிக்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. அன்னைக்கு நான் உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்தேன். எனக்காக நீ வரலன்றப்போ எனக்கு ரொம்ப வலிச்சுது. அதுக்கப்புறம் என் கையில் ஒன்றுமே இல்லை. வீட்டில் பார்த்த பையன் கூட கல்யாணம். இந்த 5 வருஷத்தில் என்னெல்லாமோ நடந்துருச்சு. எல்லாத்தையுமே நான் மறக்க நினைக்கிறேன். ஒரு பொண்ணாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வினோத், சொசைட்டிலேருந்து ஃபேமிலி வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. இங்கே தனக்காக வாழ்கிற பொண்ணுங்களை விட மற்றவங்க சந்தோஷத்துக்காக வாழ்கிறவங்க தான் அதிகம். சொல்கிறா. எங்கே இருக்க? காஃபி ஷாப்பில். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? உனக்கு என்னடா பிரச்சனை? மச்சான் பண்ணி தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ எது அந்த பொண்ணுக்கு ஒன்று ஊர்ல சுற்றிட்டு இருக்க? இந்த பாரு, அவள் வாழ்க்கையை பார்த்துக்க அவளுக்கு தெரியும். சரியா? சொல்லிட்டாளா? இவ ஒருத்தி வாய் வச்சுட்டு சும்மா. ஹலோ ஹலோ புலராத காலையே ஒளி போல் சூழவா, நொடிகள் இல்லாத நாட்களே உன்னை வழிகள் சேராத விவரமே, மூச்சில் தாழாத சோகமே தொடர்ந்தே வாழவா, வீணா தேடும் விளையாய் ஓடலும் வெயில் சேரும் நிழலாய் மாறிடும், கரும் கோர்க்கும் கனவா காதல் என உன்னை பார்க்கவா. ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்கள பார்க்குறப்ப போட்டுட்டு போ. மீட்டிங் முடிஞ்சது. அப்புறம் கிளையண்ட் டிசைனுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஹே சூப்பர் டி. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட இல்லாமல் இருக்க. இன்னைக்கு வினோத்தை மீட் பண்ணேன். அவன் தான் என்னை இவ்வளோ தூரம் வந்து ட்ராப் பண்ணான். என்ன சொல்கிற நீ? உன் டிவோர்ஸ் பற்றி ஏதாச்சும் அவன்கிட்ட ஷேர் பண்ணியா? இல்லை, எனக்கு சொல்லணுன்னு தோணலை. ஏன் சொல்லலை? அவன் லைஃப்பில் வேறு யாராச்சும் இருக்காங்களா என்ன?